ஐயா வணக்கம். வணக்கம். அறிமுகம் தேவையில்லை. கூடலூர் தொகுதி எம்எல்ஏ. உங்கள்கிட்ட 1-2 வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் சார். நேராக விஷயத்துக்கு வர்றோம் சார். சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழிந்து விட்டது, சரிங்களா? சட்டமன்றத்துக்குள் செல்கிறீர்கள், வருகிறீர்கள். கூடலூர் தொகுதி மக்களுக்கு உங்களால் என்ன பயன் உள்ளதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நின்று மக்களுடைய ஆதரவோடு ஜெயிச்சு மக்களோட நம்பிக்கையோடு நம்மளை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் முறையில் சட்டமன்ற உறுப்பினருடைய தலையாய பணி என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் வலுவாக எடுத்து வைக்கணும். அதை ஒரு அரசாங்கம் கேட்டுட்டு இந்த பிரச்சனைகள்லாம் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குது, அதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அரசாங்கம் செயல்படணும். இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். என்னையை பொறுத்தளவில் ஏறக்குறைய இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக சட்டமன்றத்தில் நம்மளுடைய செக்ஷன் 17 லேண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி 10,000 குடும்பங்களுக்கு மேலே கரண்ட் இல்லாமல் இருட்டில் வாழக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அதே போல் நம்முடைய சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா படுமோசமாக ரொம்ப கேவலமாக இருக்கிற சூழ்நிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி டூரிஸ்ட் சம்மந்தமான திட்டங்களை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி பல்வேறு ஜீவாதார பிரச்சனைகளை ரொம்ப வலுவாக சட்டமன்றத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் ஆளுகின்ற அரசு அதுக்கு தீர்வு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இல்லை. அப்படின்றனால என்னால் எதையுமே மக்களுக்கு செய்து கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் எனக்கு நிச்சயமாக இருக்குது. உங்களுக்கு வருத்தம் இருக்குது. இப்போ உங்களை பிரதிநிதியாக நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் சார். பிரதிநிதியாக கிட்டத்தட்ட 60% ஓட்டு வின் பண்ணால் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். பாக்கி 40 விடுங்க, அது மாற்று கட்சிகளுக்கு போயிருக்கலாம். இது உங்களோட கடமை தானே. வனவிலங்கு தாக்குதல் ரொம்ப முக்கியம். நாளுக்கு நாள் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சில முயற்சிகள் செய்கிறாங்க, அவங்க செய்கிறதில்ல நம்ம சொல்லலை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பண்ணுறாங்க, பொதுமக்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, ரொம்ப பொலைட்டாக பண்ணுறாங்க. யாரும் ஹார்ஷாக போனதில்லை. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓவலி சைடில் ஒரு யானை படுகொலை செஞ்ச சமயத்தில் நீங்கள் டிஎஸ்பி அவங்க கூடலாம் நல்ல ஒரு வாக்குவாதம் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப அடக்கமாக பண்ணீங்க. வாக்குவாதம் முற்றி தான் போனது, ஆனால் ரொம்ப அடக்கமாக நீங்கள்லாம் பண்ணீங்க. ஏன் கூடலூர் மக்கள் ரொம்ப என்ன ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப டண்டா பீப்புள், அதாவது கொஞ்சம் கூலாக இருக்கிற ஆளுங்கன்னு நினச்சதுனால அரசு இது செவி சாய்க்கிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது கூடலூர் மக்கள் முதல்ல சட்டத்தை மதிக்கிறாங்க. இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமைகள் இருக்குதோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் உரிமைகள் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்வதற்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூடலூரில் சில பகுதிகள் மட்டும்தான் யானை, புலி போன்ற விலங்குலாம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி கூடலூர் டவுன்லேயே யானைகள் சர்வசாதாரணமாக நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் எம்எல்ஏ ஆன பிறகு? ஆமாம், அது என்னுடைய தவறு கிடையாது. நிறைய யானைகள் அந்த டவுன்லேயே போயிட்டுருக்குது சார். நீங்கள் எம்எல்ஏ ஆனது 5 வருஷம் சார். ஆமாம், 4 வருஷம். ஆமாம் ஆச்சுங்களா? அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்கள் தான் ஆண்டுட்டு இருந்தீங்க. நிச்சயமாக. 15 வருஷம் உங்கள் கண்ட்ரோலில் தான் கூடலூர் இருந்திருக்கு. 10 வருஷமாக இருந்தது, அதை ஒத்துக்கிறேன். அதாவது ஏறக்குறைய 10 ஆண்டு காலம், 2011 முதல் 21 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் அதுக்கு 2021க்கு முன்னாடி 15 வருஷம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் தான். குறை சொல்ல விரும்பலை, நான் யாரையும் குறை சொல்லலை. 2011 21 வரை கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர், மரியாதைக்குரிய அவர் வழக்கறிஞராக இருந்தவர். திராவிடமணி அவர்கள் வழக்கறிஞராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், நானும் வழக்கறிஞர். அதே மாதிரி 2006 to 2011 அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இந்த மக்களுடைய கோரிக்கைகள்லாம் அவர் வலுவாக எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி எனக்கு எதுவும் சொல்ல. இது சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டியது கடமை, அதை பேசியிருப்பார். இருந்தாலும் எந்த அளவுக்கு அழுத்தமாக அதை எடுத்து வச்சாருன்னு எனக்கு தெரியல. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் அதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்குது. வீடியோவில் வந்திருக்கு, நான் பேசினது, நான் ஏற்கனவே என்னென்ன சட்டமன்றத்தில் பேசினது பதிவுகள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் எங்களுக்கு பயன் கிடைக்கலையே சார். அதுதான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் கேட்குறேங்க.
வனத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, மேடம் சுப்ரியா சாஹூ அவர்கள் இருக்கிறாங்க, நீலகிரி மாவட்ட கலெக்டராக இருந்தாங்க. அவரோட ஹஸ்பண்ட் தான் முருகானந்தம் சார், கோயம்புத்தூரில் கலெக்டராக இருந்தார். அதாவது நாங்கள் வந்து ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூட அன்றைக்கி நான் ஒரு குவிஸ் ப்ரோக்ராமில் கொஸ்டின் கூட பண்ணியிருந்தேன். ஸோ முக்கியமான 2 நபர்கள், இவங்களை யார் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க சார்? நீங்கள் தான் சார் பார்க்கணும். நிச்சயமா. அதாவது மரியாதைக்குரிய நம்மளுடைய வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ அவங்க நீலகிரி மாவட்டத்துடைய ஆட்சியராகவும் இருந்தவங்க, இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை நல்லா தெரிஞ்சவங்க. அவரை ஏறக்குறைய ஒரு 4 முறை தலைமைச் செயலகத்தில் நேரடியாக சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிச்சயமாக அவங்க நினச்ச நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ஜிஓஸுடைய கைப்பிடியில் அவங்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்காங்க. சார் நீங்கள் எந்த என்ஜிஓ சொல்கிறீங்க சார்? நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. அதாவது எந்த என்ஜிஓஸ்னு குறிப்பிட்டு சொல்லல, மொத்தத்தில் என்ஜிஓஸுடைய கைப்பாவை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு செயல்படக்கூடிய அதிகாரிகளை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகுவா இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், இவங்க எல்லாமே. நான் இப்போ குறுக்க வரேன், நீங்கள் வந்து இந்த 4 வருஷத்தில் வனத்துறை அமைச்சரை நீங்கள் சந்திச்சிங்களா? வனத்துறை அமைச்சரை பல முறை சந்திச்சிருக்கிறேன். எங்கே வச்சுங்க? சட்டப்பேரவையில் வச்சு சந்திச்சிருக்கிறேன். பல முறை கோரிக்கை அவர்கிட்ட நேரடியாக. அவருக்கு நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் இடம் இருக்கிறது அவர் தெரியுமா? அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதிவேந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், கண்ணப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வனத்துறை. அதனால தான் நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். சார் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறைப்படி கூடலூர் தொகுதிக்கு இங்கே வந்து சார் தமிழ்நாட்டிலே வந்து பெரிய காடு சார்ந்த இடம் நீலகிரி சார், படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு சார். ஆமாம். ஸோ இந்த மாதிரி மெயின் வனத்துறை அமைச்சரை நீலகிரி கூடலூருக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை சார். இல்லை, இது சம்மந்தமாக நேரில் வந்து நான் கோரிக்கை கொடுத்துருக்குறேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தனை பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி கொறடாவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கி வந்து கொறடாவாக இருக்கிறாங்க. அவர் தான் ஆரம்ப காலத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் வனத்துறை அமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய மண்ணின் மைந்தர் வனத்துறை அமைச்சராக இருக்காரு. நிச்சயமாக அந்த சிங்காரா சரி மாயா அந்த ரோடு இருக்குல்லையும் பாருங்க, அந்த சிறியூர் ரோடு, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சிறியூர் ரோடுக்கு போய் சர்வே பண்ணிட்டு வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது அது ஒன்று. என்னை பொறுத்தளவு நீங்கள் திரு முருகானந்தம் அவர்களை, செயலாளர் அவர்களை, சுப்ரியா சாஹூ மேடம் அவர்களை நீங்கள் சமீபத்தில் சந்தித்தீர்களா? ஏன்னா இந்த படுகொலைகள் இப்போ தான் வந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய நம்முடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களை அவருடைய அலுவலகத்திலேயே போய் சந்தித்து இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அவர்கிட்ட சொன்னதோட, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கூடலூரில் இருக்கக்கூடிய அதாவது டூரிஸ்ட் சுற்றுலா சார்ந்த திட்டங்கள் நிறைய கொண்டு வர முடியும். நானும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதுக்காக கோரிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேவாலா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆர்டிகல்ச்சர் ஃபார்மில் வந்து 72 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க. 72 கோடி ரூபாயில் அங்கே வந்து சுற்றுலா திட்டம் அறிவித்து அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணிட்டாங்க. அலாட் பண்ணால் ஏறக்குறைய 2000 அந்த 72 கோடி மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் 115 கோடி. அப்போ நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், ஒரு 187 கோடி ரூபாய் வந்து இதுக்காக, அதாவது 72 கோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 77 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேயே இவ்வளோ இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி 115 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்து இது பண்ணாங்க. 2500 பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவாதம் கொடுத்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது நம்மளுடைய கனவு. ஏன்னா ஏறக்குறைய நாடுகாணி பகுதின்றது வந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான டூரிஸ்ட் நாடுகாணியில் என்ட்ரி பண்ணிட்டு தான் ஊட்டிக்கு மைசூருக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ நாடுகாணியில் இப்படி ஒரு பூங்கா வந்து அமைஞ்சாக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார உயரும், வியாபாரம் பெருகும்.
அதே மாதிரி கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு ஏறக்குறைய 2500 பேருக்கு வேலை வாய்ப்பும் போது கூடலூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அந்த திட்டத்தை நம்மளை வலியுறுத்தணும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆனால் வனத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து காடுன்ற கிளாசிஃபிகேஷனில் வருது. ஆனால் அங்கே காடு கிடையாது, விலங்குகள் அப்பப்போ வந்துட்டு போகுது. விலங்குகள் வராத இடமே இன்னைக்கு கிடையாது, ஆனால் விலங்குகள் அப்பப்போ வந்துட்டு போகுது. அப்போ காடுன்ற கிளாசிஃபிகேஷனில் வருது, ரெக்கார்டில் இருந்து காடுன்றது சொல்லி அந்த திட்டத்தை வரவிடாமல் தடுத்துட்டாங்க. உடனடியாக அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஊட்டியில் சுற்றுச்சூழல் பூங்கா வந்து ரேஸ் கோர்ஸில் பண்ணுறோன்னு சொல்லி இது பண்ணாங்க. இதுக்காக சட்டமன்றத்தில் நேரடியாக பல முறை நான் போராடி இந்த திட்டத்தை நீங்கள் மாற்றக்கூடாது, எங்கள் தொகுதிக்கு வந்த திட்டம், கூடலூரில் அந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல தான் அந்த திட்டத்தை கொண்டு வரணுமே தவிர இது அப்படியே தொகுதியை மாற்றி நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் வந்து கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் பண்ணேன். ஆமாம், மாண்புமிகு இன்னைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய பனமரத்துப்பட்டி மாண்புமிகு அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன சொன்னாருங்கன்னா, நிச்சயமாக கூடலூரில் அந்த திட்டம் அதே அமௌண்ட் 72 கோடி ரூபாய் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி சட்டமன்றத்திலே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சட்டமன்றத்தில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குதுன்றதை வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்படி சொன்னாங்க, ஆனால் அது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி வந்து சாதாரண கிடையாது. ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொடுக்குறது வந்து ஒரு உத்தரவாதம், இதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடோ எதுவுமே நடக்கலை. அதனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டம் வந்து இன்னைக்கு நமக்கு வராத போயிடுச்சு. அதுக்கு காரணம் கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கோரிக்கை தான் என்னால் வைக்க முடியும், அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அரசாங்கம். இந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றதுக்கு தயாராக இல்லை. என்ன காரணம்? வனத்துறை. இப்போ நான் சொல்கிறேன், வனத்துறை. இப்போ நான் ஒரு பொதுமக்கள் பார்வையில் பொதுமக்களோட ஒப்பீனியன்ஸ், பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது. சில நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே திராவிட மணி அவர்கள் இருந்தாங்க, அன்றைக்கி வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட், இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட் கவர்மெண்ட். உங்கள் 2 பேர்னாலையும் தான் இந்த ஸ்கீம், கூடலூருக்கு வர வேண்டிய ஸ்கீம் எல்லாம் போகுதுன்ற மாதிரிட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது சார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்தாலும் சரி. இல்லை, தப்பாக எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் மக்கள் பக்கத்தில் இருந்து மக்களுக்கு சில உண்மைகளை கொடுக்கறதுக்காக கேட்குறீங்க. இதில் நான் தப்பாக எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்னன்றதை முதல்ல மக்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப மக்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து இதுக்கு ஒரு தீர்வு காண வைக்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வாள் எடுத்து போய் சண்டை போட முடியாது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளால் மக்கள் உயிரிழப்பு ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, சட்டமன்றத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்து சபாநாயகர் அனுமதிச்சா மட்டும்தான் நீங்கள் உன்னால் பேச முடியும். அதே சமயத்தில் உங்களோட டீ பிரேக்கோ லஞ்ச் பிரேக்லலாம் வந்து வனத்துறை அமைச்சரை நீங்கள் தனியாக சந்திக்கலாமே சார். நான் திரு ராசா அவர்களை சந்திக்கன்னு சொல்லலை, ஏன்னா பார்லிமெண்ட் மெம்பர் அவர். சார், ராசாவை இந்த மக்களுடைய நலன் கருதி ராசாவை கூட, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய ராசாவை கூட சந்தித்து இந்த மக்களை காப்பாற்ற நட்பு ரீதியா ஏதோ ஒரு ரீதியில் அவர் சந்தித்து கோரிக்கை வச்சேன். சரிங்க, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வனம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் கூடலூர் இருக்குது. உங்களை நம்பி அதிகப்படியான வாக்கை போட்டது ஓட்டு போட்டது கூடலூர் மக்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டிய தலையாய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே வனம் சார்ந்த எல்லா சட்டங்களுமே வந்து மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு இருக்கனால நாடாளுமன்றத்தில் தான் இது சம்பந்தமாக நீங்கள் குரல் கொடுத்தா அது மக்களுக்கு பயன் தரும்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு முறை கேட்குறேன், ஏறக்குறைய 10 முறை இந்த சட்டமன்றத்தில் வந்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி பிரச்சனை அவங்க தீர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் வலுவாக என்னுடைய குரல்களை எடுத்து வச்சிருக்கிறேன். இதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா கூடலூர் என்ற பெயரை நாடாளுமன்றத்தில் எப்போயாவது உச்சரித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? இருந்தால் சொல்லுங்கள். நான் என்ன சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும் அதை பொது வெளியில் நான் போடுறேன். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆராசா அவர்கள் கூடலூர் பகுதி மக்கள் தான் உங்களை அதிகம் நேசிக்கிறாங்க. அதிகப்படியாக இந்த வாக்களித்தது அவங்க தான். ஒரு முறையாவது கூடலூர் என்ற பெயரை நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து லேண்ட் இஷ்யூ இருக்குது, ஃபாரஸ்ட் இஷ்யூ இருக்குது, புலிகள் பிரச்சனை வந்து மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுல வருது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது சம்பந்தமா ஆராசா அவர்கள் ஒரு முறையாவது கோரிக்கை வைத்திருக்கின்றாரா? கூடலூர் பெயரை ஒரு முறை உச்சரிக்கின்றாரா அப்படின்றது நீங்க எனக்கு ஆதரவு. இந்த அளவுக்கு கொலை நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் உச்சரிச்சிருந்திருக்கலாம், உச்சரிச்சா சந்தோஷம். ஆமா, அது பண்ணிருக்கலாம். ஏன்னா அசம்பிளின்னு சொல்லும் போது அந்த அசம்பிளி ஏரியாவை நீங்க தான் பார்க்கணும் சார். அதனால தான் சொன்னேன், ஒரு எம்பி. ஆனா இவர் எம்பி மட்டும் இல்ல, இவர் கொஞ்சம் திறமைசாலி கூட. யாரு? திரு ராசா அவர்கள். நம்மளோட என்ன சொல்றது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் தமிழ்நாட்டுக்காக அவரை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீலகிரி மக்களை மறந்துட்டாரு.
ஓகேங்களா? நீங்கள் சொன்னது கரெக்ட். அதாவது அதுக்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். அதாவது நம்மளுடைய கூடலூர் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வனத்தோட சார்ந்த பிரச்சனை, வனச்சட்டங்களோடு சார்ந்த பிரச்சனை. இன்னைக்கு வனச்சட்டங்கள் எல்லாமே மத்திய அரசாங்கத்தில் கட்டுப்போம். ஏன் இன்னைக்கு ஃபாரஸ்ட்னால நமக்கு இவ்வளவு தொந்தரவுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லக்கூடிய எதையுமே ஃபாரஸ்ட் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா சட்டம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டம், வனச்சட்டங்களாக மத்திய அரசாங்கத்துடைய ஆளுகையில் கட்டுப்பாட்டில் வருது. எனவே இதை பேச வேண்டிய இடமே நாடாளுமன்றம் தான். இங்கே 10,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு நாடு எங்கேயோ முன்னேறி போயிடுச்சு. ஆனால் கரண்ட் இல்லாமல் நம்ம ஊரில் 10,000 பேர் வாழ்ந்துட்டு 10,000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 10,000 குடும்பங்கள் வருஷம் தான் சார் நீங்கள்லாம் மாறி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்கள் இருந்தீங்க, இப்போவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க எம்எல்ஏவா. அன்னைக்கு ஆட்சி உங்கள் கையில் இருந்தது, இன்னைக்கு ஆட்சி மட்டும் தான் மாறி இருக்கு. மக்களுக்கு இது ஒரு வஞ்சனை இல்லையா? இல்லை, இது என்ன மாதிரி ஆளுங்க சார்? நாங்கள் வந்து வி ஆர் நாட் பொலிட்டிஷியன்ஸ், உங்களுக்கு தெரியும். ஒரு சமூக சேவை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிச்சயமா இது ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். என்னையை பொறுத்தளவில் வந்து எந்த ஆட்சி இருக்குன்றதை பற்றி நான் கவலைப்படலை. மக்கள் என்னை வந்து ஏதாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுற நம்பிக்கையோடு தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியுமோ சட்டமன்றத்தில் ரொம்ப வலுவாக நான் என்னுடைய பிரச்சனையை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ சட்டம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சட்டமன்றத்தில் பெரும்பாலும் நம்மளுடைய போராட்டம் ஒரு பதகை எடுத்து போடுறா கூட சபாநாயகரோட அனுமதி எடுத்து தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு நான் டீ பிரேக் லஞ்ச் பிரேக்னு சொன்னேன். இல்லை, அதெல்லாம் நான் பார்த்து பேசி தாங்க இருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க சார், நீங்கள் ஒரு எம்எல்ஏன்றதுக்காக இல்லை, நீங்கள் ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் ஒரு அழையா விருந்தாளின்னு கூட நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது இடத்துல ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடக்குதுன்னா கூட எம்எல்ஏன்ற அந்த கர்வத்தை கூட விட்டுட்டு நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க தானே? நிச்சயமா உட்காந்துருக்கீங்க, சண்டை போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் பொலைட்டாக வந்துடுறீங்க. உங்கள் பொலைட்னஸ்னால நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இழந்துட்டு இருக்கோமோன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அலையா விருந்தாளின்னு சொன்னீங்க. அது தவறான வார்த்தை. இல்லை சார், அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம், நீங்கள் வந்து நட்பு ரீதியாக நீங்கள் போயிடுறீங்க. நட்பு ரீதி இல்லை, நட்பு எல்லாம் நட்பு கிடையாது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் பாதிக்கப்பட்டு எங்கெல்லாம் மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்களோ அங்கே அவங்க அழைச்சாலும் சரி அழைக்காட்டாலும் சரி அங்கே போய் நின்று அவங்களுக்கு ஆறுதலாக அவங்களுடைய கோரிக்கையை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய பொறுப்பு. யாராவது எனக்கு இப்போ வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும், என்னைய மாலை போட்டு வரவேற்கணும், அது நீங்கள் சொல்கிற பதம் வேறு. அலையா விருந்தாலும் சொல்லக்கூடாது, தானாக நம்ம போய் பண்ணுறீங்க. அது காரணம் வந்து நான் இந்த மக்களை மதிக்கிறேன். நான் எனக்கு வாக்களித்த மக்களை மதிக்கிறேன். அவங்களுடைய வாக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்காக உழைக்கக்கூடிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு அந்த மக்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் பங்கெடுத்து என்னால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு கொடுக்குதோ இல்லையோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் நிற்கும் போது இது அரசாங்கத்துடைய கவனத்தை அதிகப்படியாக ஈர்க்கின்றனால யார் அழைச்சாலும் சரி அழைக்காட்டியும் சரி மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல போய் நிற்க வேண்டிய என்னுடைய கடமை. அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்ன்றது இப்போ இந்த 5 வருஷமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர். இப்போ சில வழக்குகள் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது, ஆனரபிள் ஹைகோர்ட்லேயும் இருக்குது. சார், நம்மளோட மெயின் ப்ராப்ளம்ஸ் கோர்ட் மூலமாக என்ன டிசிஷன் வரலாம், அதுக்கு நீங்களாம் என்ன ஏன்னா நீங்கள் வந்து மெயினாக இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் பாதி பேர் கூடலூர் பொறுத்தளவு அட்வொகேட்ஸ் தான் இருக்கிறீங்க, லாயர்ஸ் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களை விட சட்டம் வந்து எங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, இது தெரியாது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் இல்லை, இன்னொன்று, நம்ம முதல்வர் வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அது அவங்களும் மட்டும் இல்லை, நீங்களும் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் கொடுத்ததும் அந்த 10 வருஷமாக சில விஷயங்கள் சார், நல்லது யாரும் சொல்ல மாட்டாங்க சார், நடக்காத மட்டும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன். இதுக்கு என்ன நீங்கள் வழக்குரைஞராக ஏன் தாமதப்படுது? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகளை தான் நான் குறை சொல்லுவேன். ஆளுகின்ற அரசு அதிகாரிகள், இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் அரசாங்கம் செயல்படுது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ள மக்களுடைய நலனுக்கு எதிரான மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இதுக்கு ஒரு தீர்வு காணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலேருந்து கேட்டாக்க, இப்படிலாம் பண்ணுனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மக்களுக்கு எதிரான கருத்துக்களை அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எங்களை போன்ற இப்போ ஒரு பிரச்சனை வனம் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே அன்றைக்கி சண்டை போடும்போது கேட்டேன். உங்களுக்கு முதுமலை புலிகள் காப்புன்னு ஒரு திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது யாருடைய ஆட்சி காலத்தை வந்து யார் அது கையெழுத்து போட்டாங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி எந்த புலிகள் காப்பகமாக இருந்தாலும் அந்த புலிகள் காப்பகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துடைய அந்த இடம் எங்கே இருக்குதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த புலிகள் காப்பகத்தினுடைய திட்டத்தில் ஒரு மெம்பராக வரணும்.
அங்கே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி அவங்கள்ட்ட போயிட்டு இங்கே இதெல்லாம் திட்டமெல்லாம் செயல்படுத்தணும், இதெல்லாம் மக்களை பாதிக்க மாட்டேன் சொல்லி டிஸ்கஷன் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் புலிகள் காப்பக திட்டத்தையும் செயல்படுத்தி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிலாம் என்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஆனால் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 வருஷம் 6 மாதம் என்னோட டேர்ம் முடிய போகுது. இதுவரை என்னை அதில் மெம்பராக போடலை. முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமே எனக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் புலிகள் காப்பகத்திட்ட சுற்றுச்சூழல் பூங்கா அமைச்சு அந்த புலிகள் வாழக்கூடிய அந்த புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்றதெல்லாம் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸில் இருக்குது. ஆனால் எதையுமே மக்கள் பிரதிநிதிகளுக்கோ மக்களுக்கோ தெரிவிக்காம எல்லாத்தையும் கள்ளத்தனமாக செய்கிறது தான் அந்த வனத்துறை விரும்புது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதில் கண்டும் காணாமல் இருக்குது. ஏன்னா என்னை அரசாங்கம் தான் மெம்பரை போட்டுக்கணும், என்னையை போடலை. அப்போ நான் என்னுடைய குரலை எப்படி அங்கே சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நான் என்னப்படும் தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம போனாலே வனத்துறை நம்ம போனாலே ஒரு எதிரி வர மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்க வேண்டிய சூழல் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இல்லை, அது இப்போ ஒரு சட்டமன்றம் எடுக்கும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற ஒரு பாகுபாடு அது இயல்பு சார். பட் இதையும் கடந்து மனிதாபிமானம், மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அதனால தான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கேன். மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ மற்றதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. முதல்ல நீ அந்த 124 கோடி என்ன சொன்னீங்க, அது டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறேன். நான் அது கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க வரீங்க சார், நீங்கள் காரில் போகிறீங்க வரீங்க, ஜீப்பில் போகிறோம், பாமர மக்கள் போகிறாங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உயிர் பாதுகாப்பு என்ன? நாளைக்கு யார் இறந்து போவோன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இப்போ நானும் பல இடங்களுக்கு போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வாகனத்தில் மட்டும் நான் போகிறதில்ல. என்னுடைய வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு பல இடங்களுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கிறேன். தெரியும், நானும் போகிறேன், நீங்களும் போகிறீங்க. யார் இன்னைக்கு என்னுடைய உயிருக்கோ உங்களோட உயிருக்கோ யார் உயிருக்கு வேணாலும் விலங்குகளால் பாதிப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த விலங்குகளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம கூடலூர் இருக்க பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு காணாக்க அரசியலை கடந்து மக்கள் ஒன்றா இணையணுன்றதான் என்னுடைய பல்லாண்டு கால கோரிக்கை. நான் எப்போ எம்எல்ஏ ஆனால் அன்னையிலிருந்து மக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஒரு மாதம்னா ஒரு மாத காலத்துக்குள்ள 30 நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஓவேலியில் மணின்னு சொல்லி ஒருத்தர் இறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழக செயலாளராக இருந்தவர். சரிங்க. 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு 37 வயது இளைஞர் இறந்தார். அவர் திமுக கழகத்தில் கிளைக்கழக செயலாளர் இருந்தார். அதே மாதிரி செல்லத்துறைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் இருக்காரு. அவங்க 2 பேரும் தான் பைக்கில் போகிறாங்க. அவர் திமுகவில் முக்கியமான பொறுப்பாளர் இருக்கக்கூடிய. ஆனால் வனவிலங்குகள் தாக்கும் போது நீங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி தாக்குறதில்ல. அது கண்ணுக்கு முன்னாடி யாரு மாட்டினாலும் அதை அடித்து காலி பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ மக்களை என்ன பண்ணணும்? இதையெல்லாம் கட்சி பார்க்க முடியுமா? பார்க்கக்கூடாது. ஸோ இது நம்மளுடைய ஊரோட ஒட்டுமொத்த பிரச்சனை. நாம் வாழணும்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். இங்கே மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னாக்க மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அரசியல் கடந்து ஒன்று திரண்டு எங்களுடைய உரிமையை காக்க எங்களோட உயிரை காக்க அரசுக்கு எதிராக நான் சொல்ல, அரசுக்கு எதிரான என்னோட கோரிக்கையை நீங்க செவி கொடுத்து கேளுங்க அப்படின்றது சொல்றதுக்கு எதிரான போராட்டத்தை நான் எப்பயுமே சட்டமன்ற உறுப்பினர் இருக்குன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நான் கூட எதிரான போராட்டத்தை எப்பயுமே பண்ணதில்லை. என்னுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வலுவா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தோட எல்லா மக்களும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இல்லை இது அதிமுக நடத்துகிற போராட்டம், அரசியலுக்காக நடத்துகிறாங்க, நாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி மக்களை திசை திருப்புற வேலையை செய்கிறாங்களே தவிர எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தயாராக இருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நிச்சயமாக தயாராக இருக்கேன். என்னுடைய தலைமை வியாபாரி குறுக்காடுறதுக்கு மன்னிக்கணும். இன்று வியாபாரிகள் சங்கம் சார்பாக மிகப்பெரிய கடையடைப்பு போராட்டம். ஏன்னா நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. என்ன இது அப்படியாச்சும் ஒரு 4 கடையாச்சும் திறந்துருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா டோட்டலாக எப்படியும் ஒரு 100%. ஆமாம், நிச்சயமாக. வியாபாரிகள் கூடலூர் வியாபாரிகள் சங்கம், பந்தலூர் வியாபாரி, நம்ம கூடலூர் ஒட்டுமொத்த தொகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்துக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேறு கட்சிக்காரவங்க பண்ணால் இவங்க போகாமல் நான் பண்ணால் அவங்க வராமல் இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் சூழலில் கூடலூரில் இருக்குது. மக்களுக்கு அந்த விழிப்பு, அதாவது தம்முடைய உரிமைகளை உயிரையெல்லாம் தாண்டி கட்சியை குருட்டுத்தனமாக நம்பக்கூடிய ஒரு சூழல் இந்த ஊரில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில்
ஒரு பொதுவான ஒரு போராட்டம் நடத்தும் போது அந்த வியாபாரிகள் சங்கம் எடுத்திருக்கிறத முன்னெடுப்பை நான் வந்து பாராட்டுறேன். இன்னைக்கு காலையில் கூட நேற்று இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி அதுக்கு தான் வரேன். இந்த போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் நேற்று வீடியோவில் எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டுக்கிறேன். இன்னைக்கு காலையிலே போயிட்டு வியாபாரி சங்கம் அந்த போராட்டம் நடத்திருக்காங்க, வெளியே நின்றாங்க. அவங்க கூட போயிட்டு அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லிட்டு துறப்பள்ளி வர அப்படியே வண்டியில் போயிட்டு வந்தோம். எல்லா கடையும் அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா வியாபாரிகள் சங்கம் இதே மாதிரி ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் ஒரு போராட்டத்தை நடத்தும் போது இங்கே வந்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இன்னும் சொல்ல சில ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கவங்கலாம் வந்து எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் பல முறை நான் பேசின பல வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே இப்போ பேசின வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அதில் நான் கேட்டிருக்க மக்களுக்கு வச்சிருக்க கோரிக்கை, அரசியல் தயவு செய்து கடந்து வாங்க, இந்த உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னாக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்களும் நானும் இந்த மண்ணில் வாழணும், நம்மளோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும், இன்னும் தொடர்ந்து நம்ம இங்கே வாழணும், நம்ம பிள்ளைகள் வாழணும், சந்ததிகள் இந்த மண்ணில் வாழணும்னாக்கா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலை கொஞ்சம் புறந்தள்ளி வச்சுட்டு ஒற்றுமையாக நாம் இருக்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனைகளாக தீர்வுன்ற கோரிக்கை வந்து மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் என்னோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன், ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் மக்களை ஒன்றுபட விடாமல் அரசியலால் பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. மக்கள் பிளவுபட்டு நிற்கிற வரை இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. நான் பல முயற்சி எடுத்திருக்கிறேன், ஆனால் அதில் தோத்துட்டேன். அதுதான் உண்மை. முன்னாள் முதல்வர் கூடலூருக்கு விஜயம் செய்வதாக தகவல் பறந்தது. அது என்ன விஷயம்? 24ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூடலூருக்கு வந்து வர்றாங்க, எழுச்சி பயணம் மேற்கொண்டு வர்றாங்க. அந்த தருணத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க முடியுன்றதை நாங்களும் கோரிக்கையாக அவர்கிட்ட வந்து வைக்கிறதுக்கு நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த தொகுதி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் சார்பாக அவருக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக அவர் வந்து இந்த மக்களுக்கான சில கோரிக்கைகளை நிச்சயமாக முன்வைப்பார், அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட நீங்கள் இது சம்மந்தமாக கேட்பீங்கன்னு பார்த்தா கேட்கல. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுலேருந்து பல்வேறு பெயரில் வந்து மக்களுக்கு திட்டங்கள், இப்போ கூட உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களை கொண்டு வந்து கூடலூரில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேம்ப் அவங்க நடத்திட்டாங்க. உங்களோட முதல்வர், மக்களோட முதல்வர், உங்களோட ஸ்டாலின் சொல்லி பேரை மாற்றி பல கேம்ப் வைக்கிறாங்க. இந்த கேம்ப்னால இந்த கூடலூர் மக்களுக்கு ஏதாவது பயன் கிடைச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா ஜீரோ. இவங்க வந்து சார் பல போராட்டம் நடத்தியும் ஒன்றும் நடக்கல சார். இல்லை சார், போராட்டம் நடத்துறது வந்து மக்கள் கேட்குறாங்க, அரசாங்கமே வந்து மக்கள்கிட்ட கேட்குது. அரசாங்கத்தோட கடமை என்ன? இப்போ என்னுடைய ஒரு பிரச்சனையை வந்து நான் அரசாங்கத்தை சொல்லும்போது முதலமைச்சரோட சிறப்பு திட்டம் இங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த திட்டங்களின் மூலமாக எனக்கு தெரிஞ்சு அதிகாரிகளுடைய பொன்னான நேரம் வீணாக்கப்படுதுன்றது தவிர அவங்க ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தவிர இந்த கேம்ப்னால எந்த விதமான பயனும் கிடையாது. செல்வபுரத்தில் சூண்டியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேம்ப் வச்சாங்க, அந்த யானை மிதிச்ச அன்னைக்கு ஒரு கேம்ப் வச்சாங்க. நான் கேட்குறேன், இந்த கேம்ப்னால ஏற்கனவே அங்கே 4-5 கேம்ப் வச்சுட்டாங்க. அந்த 4-5 கேம்ப் வச்ச மக்கள் தான் மறுபடியும் நம்பிக்கையோட 5வது முறையாக 6வது முறையாக அந்த மனுக்களை கொண்டு கொடுக்குறாங்க. ஓவேலி பகுதியில் கொடுத்த எந்த கோரிக்கைக்காவது இந்த அரசாங்கம் தீர்வு கண்டிருக்குதா அப்படின்ற டேட்டாஸை இவங்க மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்க ஆர்டிஓ, கலெக்டரோ அல்லது அரசாங்கமோ சொல்ல முடியுமா? 0%. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? எங்களுக்கு மின் இணைப்பு வேணும், எங்களுக்கு வந்து ஓவேலி பகுதியில் செக்ஷன் 70 லேண்ட் இருக்குது, அதனால எங்களுக்கு அடிப்படை வசதிகள், சாலை வசதி கிடையாது, எங்களுக்கு மின் இணைப்பு வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, எங்களுடைய வீடுகளை உடஞ்சி போன வீடுகளை ரிப்பேர் பண்ணுறது எங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது, எங்களுக்கு வந்து ஹவுஸ் டேக்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்படின்ற ஒரு 5 கோரிக்கை மட்டும்தான் அந்த மக்கள் வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய தலையாய கோரிக்கை அதுதான். நீங்கள் எத்தனையோ கேம்ப் வச்சுட்டீங்க, இன்னும் முதலமைச்சர் சிறப்பு திட்டத்தின் கீழே இந்த கேம்பெல்லாம் வச்சு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக கூடலூரில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல பேரில் பல கேம்புகள் வச்சுட்டாங்க. உங்கள்கிட்ட கிடைச்ச மனு என்ன? இப்போது சார் பட்டா மாற்றத்துக்கு முதலமைச்சரோட சிறப்பு திட்டம் தேவை கிடையாது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சிறப்பு திட்டம் தேவை கிடையாது. அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறாருன்னா கீழ்மட்டத்தில் தீர்வு காண முடியாத பிரச்சனைக்கு தீர்வு காண்றதா முதலமைச்சர் சிறப்பு திட்டம் வேணும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா 4 நாளில் கிடைச்சிடும், இன்கம் சர்டிஃபிகேட் போட்டிங்கன்னா 4 நாளில் கிடைச்சிடும், ஈபியோட பெயர் மாற்றினா 4 நாளில் கிடைச்சிடும். இதுக்கு வந்து ஒரு சிறப்பு திட்டம் தேவையா? நான் கேட்குறேன், எந்த திட்டம், எதுக்கு சிறப்பு திட்டம் தேவை? அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக நிறைவேற்றி தர முடியாத முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் முதலமைச்சர் திட்டம் அறிவிக்கணும். ஆனால் சாதாரண பிரச்சனைக்கே இங்கே தீர்வு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எதற்காக இப்படி விட்டு மாறி 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 பேரை வச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க? இதனால் மக்கள் அடைஞ்ச பயன் என்ன? எதுவுமே கிடையாது. எனவே என்னுடைய கோரிக்கை,
நான் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, நீங்கள் பேரை மாற்றி வச்சு உங்கள் பேர் எத்தனை பேர் வச்சாலும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடையாது. உண்மையிலே எங்களுக்கு நீங்கள் தீர்வு கிடைக்குன்னா உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் இந்த மக்களுக்கு வாங்க. சட்டமன்ற உறுப்பினர் முறையில் எனக்கு நான் கேட்டேன், என்னை அழைத்து என்கிட்ட கேளுங்க, எங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிகாரிகளை கேட்காதீங்க, ஏன்னா அதிகாரிகளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 10 மாடுகளை தேவர் சோலையில் புலி பிடிச்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் புலியை பிடிக்கல, அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படுறதுன்னு சொல்லி அந்த புலிக்கூண்டுக்குள்ளார ஏறக்குறைய 10-15 வனத்துறை அதிகாரிகள், வனத்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளே போட்டு பூட்டி வச்சு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. கூடலூரில் எத்தனையோ தடவை மக்கள் இறந்துருக்குறாங்க. இந்த 10 மாடுகளை புலி பிடிச்சு கொண்டு தேவர் சோலையில் அந்த மாதிரி போராட்டத்தை கூடலூர் மக்கள் எடுத்துருக்காங்களா? கூடலூர் மக்கள் எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட வன்முறை போராட்டத்தை, அப்படிப்பட்ட சட்டத்துக்கு மீறிய வன்முறை போராட்டத்தை வந்து அரசாங்கம் எங்க மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குதா? எங்களால் அதை செய்ய முடியாதா? நிச்சயம் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா சட்டத்துக்குட்பட்டு எங்களுக்கு என்ன வாழ்வதற்கான உரிமை இருக்குதோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் இருக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்குற கோரிக்கை அவைகளும் வாழட்டும், எங்களுக்கும் வாழ்றதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்றதான் கேட்குறோம். எனவே மக்கள் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் முதலமைச்சருக்கு என்னுடைய கோரிக்கை, இங்கே இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் இதை தீர்த்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு சுத்தமாக அக்கறை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வனத்துறை வந்து அதாவது கண் துடைப்புக்காக 10 மாடுகளை பிடிச்ச பின்னாடியும் அமைதியாக வந்து வனத்துறை கூண்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன முடியாதா? அவங்க பிடிக்கிறதுக்காக கூண்டு வைக்கல, வர்ற புலியை கூட துரத்தி விடுவாங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இருக்குது. இல்ல அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து 4 கும்கியான 2 கும்கியானை கொண்டாந்து அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கும்கியானை கொண்டாந்து 10 நாளா கும்கியானை அங்க இருக்குது. ஆனா கும்கியானை அங்க இருக்கும் போதே 2 பேரை மனித படுகொலை செய்த யானைகள்ன்றது நீங்க எல்லா யானையுமே கிடையாது. அதுல வந்து ஒரு 2-3 யானை மட்டும்தான் ஒவ்வொரு ஏரியாலையும். அதை மக்னா யானை, அதை வந்து மக்னாவா வளர்ப்பு யானையாக கன்வெர்ட் பண்றதுக்கு ஏன் நீங்க முயற்சி எடுக்க கூடாது? இது இப்போ நீங்க அடுத்த சட்டமன்றம் இன்னைக்கு சார் கூடுது, அந்த சட்டமன்றம் கூட்டுறது நாள் நவம்பர் மாதம் இருக்கும் சார். அது ஒரு 3 நாள் இடைக்காலமா ஒரு மொத்தமாக இன்னும் ஒரு 10 நாள் தான் சட்டமன்றம் நடக்கும். அந்த டைம்லன்ட்டு அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை. நான் கேட்க போகிறது இது ஒன்று தான். நமது இவங்க திரு முருகானந்தம் சார் அவர்களை, அவரோட பேர் எடுத்து தான் நான் கூப்பிட்றேன், சுப்ரியா சாஹூ மேடம் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு கூட நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை கூட நெருக்கமாக இருந்தவங்க. அவங்கெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தாங்க, அதே டைமில் கோயம்புத்தூரில் கலெக்டராக இருந்தாங்க. ஸோ நிலைமை வந்து நம்மளோட நல்லாவே நான் ஓப்பனா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க சார். நான் ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன். மரியாதைக்குரிய வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ வந்து மக்களுடைய நலனுக்கு முற்றிலும் எதிரான மனநிலை கொண்டவர்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துறேன். ஆனால் இன்றைக்கு முதன்மை சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முருகானந்தம் சார் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல சாதாரண குடும்பத்தில் இருந்தால் நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தில் உள்ளவர். அதனால தான் அவர்கிட்ட போய் சொன்னேன். நாடுகானில் அந்த இதுக்கு கூட நம்ம அந்த மத்திய அரசாங்கத்துடைய பூங்கா திட்டத்தை கூட நான் வந்து அவர்கிட்ட நேரடியாக போயிட்டு, சார் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும், அதனால காடுன்னு இருக்குது, ஃபாரஸ்ட் கிடையாது. அந்த ரெக்கார்டில் வந்து காடுன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க, அந்த காடு அங்கே கிடையாது. அதனால நீங்கள் ஒரு 100-150 ஏக்கர் இடத்த வந்து நீங்கள் ஹார்டிகல்ச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். அப்படி இன்றைக்கி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இந்த சுற்றுலா சார்ந்த திட்டங்களை அங்கே செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஏற்படையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ எழுதி கொடுத்துருக்கேன். நான் நேரடியாக தானே சொல்கிறேன். முருகானந்தம் சார் நேரடியாக பார்த்து இந்த கோரிக்கையை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை. கண்டிப்பாக முருகானந்தம் சார் அவர்களும் திருமதி சுப்ரியா சாஹூ அவர்களும் நீலகிரி மாவட்டத்துடைய பர்டிகுலராக கூடலூருக்குள்ள பிரச்சனைகள், மக்களின் பிரதிபலிப்புகள் உங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும், எம்எல்ஏ என்ற முறையில். இதனால தான் உங்களை நான் இங்கே வந்து அழைத்தேன். முதல்ல ஒரு வேர்டு சொன்னேன், எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களை கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு சின்ன கருத்தை நான் உங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வனத்துறையை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வனத்துறையில் வேலை செய்யக்கூடிய இந்த ஆன்டி போச்சிங் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே உள்ளவங்க. யானை துரத்துறதுல வேலை செய்யறதே உயர் அதிகாரிகளும் வேலை செய்யறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஜீப்ல இருக்கிறாங்க. இந்த பசங்க மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த உணர்வோட போய் வேலை செய்யறாங்க. யானை துரத்துல அவங்க ரொம்ப உயிரை பொருட்படுத்தாம நீங்க பாத்தீங்க, நிலக்கோட்டையில வந்து அவங்க போன வாகனத்தை யானை பண்றதுல நம்ம சொல்லல. இல்ல பொறுப்போட இவங்க அவங்களை விட இவங்க முறை மிக குறைவான ஊதியத்தை வாங்கிட்டு உயிரை பணையம் வச்சு சோல்ஜர்ஸ் மாதிரி இவங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆனால் என்னதான் இவங்க வேலை செஞ்சாலும் கொள்கை ரீதியான முடிவெடுக்கக்கூடிய உயரதிகாரிகள் மனசு வச்சா தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எனவே வனத்துறை வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கும் வனத்துறைக்கும் எதிராக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வனத்துறைக்கும் நேரடியாக பகை மாதிரியான ஒரு சூழல். உங்களுடைய பகையை களைய வேண்டும். இப்போ என்னன்னா மக்களுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்ப 3வது வாட்டி நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன்.
நமது வனத்துறை அமைச்சரை எம்எல்ஏ என்ற முறைப்படி, கூடலூர் தொகுதி எம்எல்ஏ என்ற முறைப்படி நீங்கள் தான் அழைக்க வேண்டும். கூடலூருக்கு அவர் வரணும் சார். பலமுறை அழைச்சிட்டேன், நீங்க சொல்றீங்க மறுபடியும் வேணா அவர் ஆமா மறுபடியும் வேணா மக்கள் சார், இது வந்து என்னுடைய பிரதிபலிப்பு, மக்களின் பிரதிபலிப்பு. 4 பேரோட கேட்டுட்டு 4 பேரோட ஒப்பீனியன் நம்மளுக்கு மனசுல வந்துதான். நிச்சயமா இது என்னுடைய கடமை சார். நீங்க சொல்றது வந்து என்னுடைய கடமை. மக்களுடைய கோரிக்கைகளை வந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு, சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய தலையாய கடமை எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பலமுறை எடுத்து போயிட்டேன், நடவடிக்கை இல்லை. ஏற்கனவே இருந்த மரியாதைக்குரிய நம்மளுடைய அமைச்சர் கா. ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த கூடலூர்ல சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா இருந்தவர். அவருக்கு இந்த பிரச்சனைகளை பத்தி தெரியாதா? இப்ப 100% தெரியும். இருந்தாலும் அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாருன்றீங்க? 0 ஒண்ணுமே எடுக்க கிடையாது. அதுக்கடுத்து மதிவேந்தன் வந்தாரு, அவரு இந்த பிரச்சனை பத்தி அவ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் ஒண்ணுமே இல்லை. அவரு 1/2 மணி நேரம் நான் பேசுறேன். இல்லைங்க சார், அது நீ அது சொல்லான்னு இப்ப நான் திரும்ப பழைய 10 ஆண்டுகளுக்கு நான் போயிருவேன் சார். பழைய 10 ஆண்டுகளை பத்தி நான் பேசுறேன் சார். நான் 5 ஆண்டு காலமா தான் எம்எல்ஏவா இருக்கிறேன். பழைய 10 ஆண்டுகளை பத்தி எனக்கு எதுவும் பேச முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இங்க திமுக தான் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னெடுத்து போனாங்களா? முடிந்த 10 ஆண்டுகள் வந்து ரூல் பண்றதுக்கு ஒரு ஐடியா கவர்மெண்ட் வர்றதுக்கு நிச்சயமா நீங்களா ஒர்க் பண்ண முடியுமா சார்? நிச்சயமா சார், பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே நான் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து நான் வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை, அங்கீகாரத்தை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேலை இன்னைக்கு திமுக சேர்ந்த நண்பர்கள்லாம் இப்ப எப்படி நீங்க கேக்குறீங்களோ அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. 10 வருஷம் உங்க ஆட்சி இருந்துச்சு, 10 வருஷம் உங்க ஆட்சி நீங்க என்ன பண்ணீங்கன்னு. 10 வருஷம் எங்க ஆட்சி இருந்ததுனால நான் வாயை மூடிட்டு மௌனமா அப்படியே போக முடியாதுல்ல. இந்த 5 வருஷம் நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன். ஸோ என்னுடைய தலையாய கடமை இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுவது, இதையுடைய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறது, இதெல்லாம் என்னுடைய தலையாய கடமை. அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இனி இதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் நல்லது, மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கம் வந்தாக்க உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா? இப்போ வந்து முதல்வர் வாக்கு கொடுத்தாரு, அதாவது சில காரியங்கள் ஒரு விஷயத்தை வழக்கறிஞர் முறையிலேயே நான் பதிவு பண்றேன். உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 70 லேண்ட் பத்தி 80,087 ஏக்கர் உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 70 லேண்ட் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நேரடியா ஜட்ஜிங் வந்து இங்க பாக்குறதுல அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க கேட்கறாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, டாக்குமெண்ட் தான் பேசும். கோர்ட்டை பொறுத்தவரை டாக்குமெண்ட் ஒன்லி வில் ஸ்பீக். டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ அதை பண்ணுவாங்க. கூடலூரை பொறுத்தவரை இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உயிர்ச்சூழல் மண்டலம். அரிய வகை தாவரங்கள், அரிய வகை விலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இடம். ஸோ இதை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அரசாங்கம் இப்போ கொண்டு செல்லும்போது இங்கே மக்களும் வாழ்கிறாங்க, விலங்குகளும் வாழுது. நாங்கள் மக்களையும் காப்பாற்றணும், விலங்குகளையும் காப்பாற்றணும், வன வளத்தையும் காப்பாற்றணும். இந்த 3 கடமை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களை இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சர்வே பண்ணி டிமார்க்கெட் பண்ணுங்கள். முதல்ல அந்த இடத்த வந்து சர்வே பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் எது, மக்கள் வாழக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லி நீங்கள் சர்வே பண்ணுங்க அப்படி சொல்லி பல முறை தீர்ப்பு சொல்லிட்டாங்க, கெடு விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆளுகின்ற அரசாங்கமும் சரி, யாருமே அதிகாரிகள் இப்போ வந்து இவரு நிச்சயமா 100% நான் சொல்றேன். நான் என்னுடைய வார்த்தைக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். அரசாங்கம் நினைச்சா இந்த பிரச்சனைக்கு 100% தீர்வு காண முடியும். ஆனால் அரசாங்கம் இதுவரை நினைக்கவில்லை. அதிகாரிகளும் அரசாங்கத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போகலை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதில் அதிகாரிகளும் அரசாங்கம் நினைத்தா உச்சநீதிமன்றத்தில் ஒன்றும் பெரிய, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வனத்தை அழிக்கக்கூடாது அப்படின்றது தான். வனத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம், ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது. 10,000 குடும்பங்கள் இருட்டில் வாழலாம். அப்புறம் என்ன அரசாங்கம், என்ன நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டு சந்தோஷப்பட முடியுமா? இந்த நீதிமன்றம் தனிப்பட்ட மக்களுடைய உரிமையை பற்றி கவலைப்பட வேண்டாமா? அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லணும், 10,000 குடும்பத்துக்கு நீங்கள் கரண்டை கொடுங்க, எப்படி கரண்ட் இல்லாமல் இந்த காலத்தில் மக்கள் வாழ முடியும்னு கேட்கணும் இல்லையா? அதுக்கு யார் இது பண்ணணும்? அந்த நீதிமன்றத்துக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையாக இருக்கு. அரசாங்கத்துக்கு சரியான வழக்கறிஞர்களை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி எங்களுக்கு மக்களுக்கும் நல்லது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கம் தானே இருக்குது. அதை அரசாங்கம் செய்யணும் இல்லைங்களா? மறுபடியும் நீங்க பின்னாடி போகக்கூடாது. நான் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை செய்யணும்னு சொல்றேன். அவ்வளோ நான் இனிமேல் பின்னாடி போக மாட்டேன் சார். இவ்வளோ உங்களது பொன்னான நேரத்தை ஒரு நட்பு ரீதியாக அழைத்ததற்கு நீங்கள் எல்லாத்தையும் எந்த சிரமமும் பார்க்காமல் பல இடங்களில் நீங்கள் வந்து காலையில் ரவுண்ட் அடிச்சு தான் சொன்னீங்க. நட்பு ரீதியில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் போய் மக்களுக்கான ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. உங்களோட சேவை தொடர வேண்டும். இங்கு வந்தமைக்கும் எங்களுடன் பகிர்ந்தமைக்கும் மக்களுக்காக சிறந்த காரியங்கள் செய்ய போகிறேன் என்று உறுதியான அளித்தமைக்கும் வருகிற சட்டமன்ற கூட்டத்தின் போது எங்களுடைய
முக்கியமான இந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் கூடலூருக்கு வரவழைத்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை நீங்கள் நாம் பேசியது போல் தொடர்பு கொண்டு கூடலூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ மீண்டும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.